சில மனிதர்கள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. ரொம்ப தைரியசாலியாக தங்களை காட்டிக்குவாங்க. யாருக்கு என்ன தேவைனாலும் அவங்க ஆளாக வந்து நிற்பாங்க. அவங்களோட செயல்பாடுகளை பார்த்து நம்மளும் சொல்லுவோம், அவங்க ஒரு இரும்பு மனுஷி, அவன் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. இப்படி அவங்களுக்கு அடைமொழியை கொடுக்க மறக்க மாட்டோம். உண்மையாகவே இப்படி ஸ்ட்ராங்காக நமக்கு கண்ணு முன்னால் தெரிகிற இந்த ஆட்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது ஏக்கம், ஆசை இருக்குமா? இது என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த வலிமையான மக்களுக்காக ஒரு கவிதை. இதை நீங்களும் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள். அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். அவர்கள் சொல்கிறார்கள், நான் மிகவும் வலிமையானவளாம், ஆனால் உண்மையில் நான் சோர்ந்திருக்கிறேன், மன உளைச்சலில் இருக்கிறேன், பயந்திருக்கிறேன், தனித்திருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் என்னை வலிமையானவள் என்று ஏன் அழைக்கிறார்கள் தெரியுமா? என் வலிகளின் உச்சத்திலும் என்னால் சிரிக்க முடியும். அதனால் என்னுடைய சுமைகள் என்னை நெக்குருக அமிழ்த்திய போதும் என்னால் பிறருக்கு ஆறுதல் கூற முடியும். அதனால் ஆனால் யாரும் நான் அழுவதை காண்பதில்லை. ஏனெனில் நான் அமைதியாகவே அழுகிறேன். யாரும் அறிவதில்லை தனிமையில் எத்தகு போராட்டங்களுடன் நான் போராடுகிறேன் என்று. அவர்கள் என்னை வலிமையானவள் என்று சொல்கிறார்கள். வெகு சிலரே உடைந்தும் நொறுங்கியும் துன்புறும் என்னை அறிவார்கள். என்னுடைய கபாலத்திற்குள் போர்க்களத்தின் கூச்சல்கள் ஆட்டி படைத்திட்ட போதும் என்னை வலிமையானவளாய் பிரகடனப்படுத்த முட்டி மோதி கொண்டிருக்கின்றேன். அவர்கள் என்னை வலிமையானவள் என்கிறார்கள். உண்மையில் நான் அப்படியா? யாருமே நீ நலமா என கேட்பதில்லை. ஒருவேளை யாருடைய தேடுதலுக்கும் மிக எளிதாக நான் கிடைப்பதாலோ என்னவோ, தொடர்ந்து அவர்கள் நலனை எப்பொழுதும் விசாரிப்பதாலோ என்னவோ, உள்ளத்தின் ஆழத்தின் ஓரிழையில் நானும் விரும்புகிறேன். என்னிடமும் யாராவது என்னை போல் என் நலம் விசாரித்திட. எப்பொழுதெல்லாம் மனபாரங்களின் அமிழ்த்துதலுடன் நான் பயணிக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் அமைதியில் மூழ்கி கிடக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் யார் பார்வையிலும் விழாதபடி ஒளிந்திருக்கிறேனோ, நான் உணர்ந்து கொண்டது, ஒருவேளை உரையாடலை நான் துவங்கவில்லை என்றால் யாரும் என்னுடன் பேசப்போவதே இல்லை என்று. வெறும் மேம்போக்கான உரையாடல்களையும் கேளிக்கையான நேரங்களையும் விட பல நேரங்களில் நான் ஏங்குவது சில செவிகளுக்காக, என் தோல்விகளின் கதையை கேட்பதற்காக, என் குறைபாடுகளையும் குற்ற உணர்வுகளையும் எந்த தீர்ப்பிடலுமின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பின் மனங்களுக்காக. அவர்கள் என்னை வலிமையானவள் என்கிறார்கள். ஆனால் உண்மையில் நான் வலிமையானவளா? இல்லை. என் மன வகுப்பறையில் பெற்ற தொடர் பாடங்களால் என் வலிகளை மறைத்து புன்னகைக்க, என் கண்ணீரை அடுத்தவர் விழி வீச்சிலிருந்து ஒளித்து கடத்திட மிக எளிதாக கற்றுத் தேர்ந்து விட்டேனா? என் வலிமையை நிர்ணயிப்பது நான் மீண்டு எழுந்திடும் வேகத்திலா? இல்லை, என் வீழ்ச்சியை எத்துணை சிறியதாக பிறர் பார்வைக்கு காட்சிப்படுத்துகிறேன் என்பதிலா? உண்மை என்னவெனில், எப்பொழுதும் வலிமையானவளாகவே நான் உணர்வதில்லை. சில நேரங்கள் நான் உடைவதாய் உணர்கிறேன். சில நேரங்கள் நார் நாராய் கிளிபடுவதாய் உணர்கிறேன். ஆனால் எல்லாமே சரியாக உள்ளதாய் நடிக்கிறேன். இந்த என் சகித்திருத்தலுக்கு நான் விரும்புவது உங்கள் பாராட்டுகளை அல்ல, புரிதல், உறவு, அன்பு மட்டுமே. நீ வலிமையானவள் என்பதை விட யாராவது கேட்டு பார்க்கலாம், நீ எப்படி இருக்கிறாய், எப்படி கடந்து செல்கிறாய்? கரடு முரடாய் வலிமையானவர்களாய் நம் கண்முன்னால் வலம் வரும் பலருக்கும் தேவை ஒரு சாதாரண மனிதனாய் இளைப்பாறிட பாதுகாப்பான ஓரிடமே. நன்றி.